ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அதே மாதிரி நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம வைகாசி விசாகம் அன்னைக்கு எப்படி முருகனுக்கு ரொம்ப எளிமையாக பூஜை பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கூடவே விரதம் பற்றின ப்ராசஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் அம்மா என்கிட்ட சொன்ன பூஜை முறையை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வைகாசி விசாகம்னா என்ன? ஒன்றுமே இல்லைங்க. வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமான் அவதரிச்சாரு. அதனால தான் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோ விசேஷமான அவருடைய பிறந்தநாள் வந்து வர 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது. அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் எல்லாம் போட்ட அப்புறமா முருகனுடைய படத்துக்கு அலங்காரம் பண்ணி முதல்ல விளக்கேற்றணும். சப்போஸ் உங்ககிட்ட முருகன் சிலையும் கூட இருக்கு அப்படின்னா நீங்க அவங்களுக்கு பஞ்சாமிர்தம், பன்னீர், சந்தனம் இந்த மாதிரி பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணலாம். நாங்க வந்து இன்னைக்கு மொத்தம் 3 பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ண போறோம். முதல்ல வந்து பால், அப்புறமா சந்தனம், கடைசியா தேன். பாலை வச்சு அபிஷேகம் பண்ணா குடும்பத்துல ஒரு ஒற்றுமை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சந்தனம் வச்சு பண்ணா அதிர்ஷ்டம் கிடைக்கும்னோ, தேன் வச்சு பண்ணா துன்பங்கள் எல்லாமே பறந்து ஓடிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் இன்னைக்கு எங்க அம்மா வந்து இந்த பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்றாங்க. ஓகே, இப்போ முருகனுக்கு அழகா 3 வகையான பொருட்களை வச்சு அபிஷேகம் நல்லபடியாக பண்ணிட்டோம். அடுத்ததா அவருக்கு பட்டாடை உடுத்தி விளக்கேற்றி நெய்வேத்தியம் எல்லாமே படைச்சி சாமி கும்பிட போகிறோம். முக்கியமாக அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு இந்த மாதிரி 6 அகல் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அன்னைக்கு இப்படி 6 விளக்கு ஏற்றினோம்னா நம்மளுடைய 6 வகையான தோஷங்களும் நீங்கிடுமா. அதே மாதிரி முருகனுடைய 6 சக்திகளும் நமக்கு கிடைக்குமா. அதனால அன்னைக்கு மறக்காம நம்ம 6 முகனுக்கு 6 விளக்கு கண்டிப்பாக ஏற்றுங்க. விளக்கேற்றியாச்சு. அடுத்ததா நெய்வேத்தியத்தை பற்றி பார்ப்போமா. நெய்வேத்தியம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முருகனுக்கு பிடிச்ச சக்கரை பொங்கல், பொரி உருண்டை, இல்லாட்டி பஞ்சாமிர்தம் இதில் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு வைக்கலாம். நாங்கள் இன்னைக்கு சக்கரை பொங்கல் செஞ்சோம். கூடவே மாம்பழத்தையும் பிரசாதமாக வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இதை எல்லாத்தையும் அழகாக அடுக்கி வச்சு தீபம் காட்டுனீங்கன்னா பூஜை நல்லபடியாக முடிஞ்சிடும். இந்த விசாக பூஜையை வந்து நீங்கள் காலையில் 7:30 மணிலிருந்து 8:30 மணிக்குள்ளே பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நல்ல நேரம் வருது. அதே மாதிரி விரதம், இப்போ நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக காலையிலையும் மத்தியானமும் சாப்பிடாம இருக்கலாம். நடுவில் வந்து கொஞ்சம் பால், பழம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லை உங்களால் 2 நேரம் விரதம் இருக்க முடியாதுன்னா 1 நேரம் விரதம் மட்டும் இருங்க. கரெக்டாக மதிய நேரம் மட்டும் சாப்பிடாம இருந்தால் போதும். முருகனுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த விரதம் இருக்கிற டைமில் முருகனுடைய பாடல்கள் கேளுங்க, பாடல்கள் பாடுங்க, நம்பிக்கையை உங்கள் கோரிக்கையை சொல்லுங்க. கண்டிப்பாக முருகன் நம்ம கோரிக்கையை நிறைவேற்றுவார்னு நம்புவோம். நடக்கும். நம்பிக்கை தானே எல்லாம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நான் வரேன்.